உங்கள் பேஜில் என்னோட வீடியோ யூஸ் பண்ணியிருக்கிறது, கஸ்டமர் வந்து அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி ஜிபே பண்ணதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். அந்த கஸ்டமரும் நம்மளுக்கு எல்லா ப்ரூஃபும் அனுப்பி விட்டாங்க. அந்த கஸ்டமர் வந்து சைபர் கிரைம்லையும் ரிப்போர்ட் பண்ணிட்டாராம். நம்மளும் சைபர் கிரைமில் ரிப்போர்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து என்னோட அட்ரஸ், நேம், பொட்டிக் நேமு, அப்புறம் நம்பர் மூணையுமே என்னோட பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட வீடியோவையும் அவங்க பேஜில் போட்டிருக்காங்க. அதுக்கும் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் அந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணாங்க என்னன்னே தெரில. நல்லா ஜூமில் வச்சு மேலே அவங்களோட பேஜ் நேம் போட்டு அழகாக போட்டிருக்காங்க. அப்படியே அந்த ஆடியோ கூட மாற்றாமல் நான் என்ன ஆடியோ போட்டேன்னா அதே ஆடியோவோடய போட்டிருக்காங்க. நாங்களும் வந்து அடுத்து சைபர் கிரைமில் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். நீங்கள் யாருமே நம்பி ஏமாந்துட வேணாம். என்னோட நம்பர் இந்த 9600629335. வேற ஒரு நம்பர் அனுப்புனாங்கன்னா யாருமே ஜிபே பண்ணிட வேணாம், ஏமாந்துட வேணாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் நிறையா வந்ததுனால இந்த மாதிரி ஸ்கேமும் அதிகமாகிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க பேஜில் போடுற வீடியோவை டவுன்லோட் பண்ணி போட்டு அவங்களோட நேமை யூஸ் பண்ணி அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. யாருமே இதில் சிக்கிற வேணாம், கொஞ்சம் உஷாராகவே இருங்க. ஒரு ஸ்கேமுக்காக என்னோட டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால நானும் அடுத்து சைபர் கிரைமில் தான் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு இருக்கேன். இப்போ தான் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த கஸ்டமர் இப்போ தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணாரு. இப்போ உடனே நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து ஒரு 10 o'clock நான் அப்லோட் பண்ணிடுவேன் என்னோட பேஜில். நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த பேஜை வந்து ரிப்போர்ட் அடிச்சு விட்டுருங்க. பார்க்குற எல்லாரும் நிறைய பேர் இதில் ஏமாந்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டா இன்ஸ்டாகிராமே அந்த ஐடியை தூக்கிடும். அதனால சொல்கிறேன்.